ஹாய் மேம், குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங். ஓகே, ஸோ நான் இப்போ இவ்வளோ நாள் உங்ககிட்ட பேசும்பொழுது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. நீங்கள் ரொம்ப பங்க்சுவலாக இருக்கீங்க. அண்ட் தென் உங்களுடைய ஃபுட் ஹேபிட் ரொம்ப க்ளீன் அண்ட் ஹெல்த்தியாக இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்லாம் உங்கள் லைஃப் ஸ்டைலில் டெய்லி இன்க்ளூட் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ். அண்ட் என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸ் நல்லா இருக்குன்னு ஒரு டாக்டர் சொல்கிறது எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக அதுக்கு வந்து என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட், ஓகே, முக்கியமாக என் ஹஸ்பண்ட் சப்போர்ட். ஓகே, ஆமாம். அட் திஸ் ஏஜ் நம்ம ஃபுட் ஹேபிட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் யங் ஏஜ்லேயே பீப்புள் ரொம்ப எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்க, நான் வெளியே இருக்கேன், இல்லை வீட்டில் டைம் இல்லை, நிறைய ரீசன் இருக்குது. ஆனால் இப்போது உங்களுக்கு இந்த வயசுலேயும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியுதுன்னா அதுக்கு நீங்கள் என்ன ரீசன்னு யோசிக்கிறீங்க? பேசிக்கலி எனக்கு ஐ காட் ஆப்ரேட்டட் ஃபார் மைட்டல் ஸ்டீனோசிஸ் 1973 ஓகே, பை தி கிரேட் டாக்டர் சாலமன் விக்டர். ஓ சூப்பர். Almost 53 years. June 20th of 1973 I got operated. Okay. இன்னி வரையிலும் அந்த dilated valve தான் நான் இருந்தேன். I think this must be a world record. I think. Dr. Solomon Victor, the family people, and his followers and our assistants யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. I am hale and healthy. Okay, 53 இயர்ஸ்க்கு அதே வேல்வ்லயே இருக்கு. of course என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ் கூட ரைட் ஃப்ரம் பிகினிங் அவர் முதல்ல எனக்கு அட்வைஸ் பண்ணினது. ஓகே, நீங்கள் ஸ்லோகாஸ் நிறைய சொல்லுவீங்க, நோட் பண்ணேன். ஸோ நானும் ஸ்லோகாஸ் பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். பார்க்கும்பொழுது அந்த வேர்ட்ஸ் சொல்லும்போதே நம்மளுடைய மைண்டில் சில வேவ்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஸ்லோகாஸ் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி ஒரு நாளைக்கு நீங்கள் சொல்லுவீங்க? a few hours சொல்லுவேன். எனக்கு ஸ்லோகாஸ் சொல்கிறது, அது அஃப்கோர்ஸ் சின்ன வயசுலேருந்து சொல்லுவேன், பட் இன்னும் வயசாக ஜாஸ்தி ஆகுது. ஸ்லோகம் டீச்சிங் ஓகே, மோர் தென் 25 years. ஓகே, டீச்சிங் மோர் தென் 25 years. எனக்கு எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இன் பர்சனும் வராங்க, ஆன்லைன் ரெண்டுமே டீச் பண்ணுறேன். 4 வயசு குழந்தையிலேருந்து 70 வயசு வரையிலும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய மேஜராக சான்ஸ்கிரிட் ஸ்லோகாஸ் ஐ டீச். And I also teach Tamil slokas. ஸ்லோகாஸ்ல ஏதாச்சும் ஒரு 4-5 ஸ்லோகாஸோடைய உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதுல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாரும் இதை சொன்னால் அவங்களுடைய மைண்ட் ஆக்டிவாக இருக்கும், காமாக இருக்கும். பிகாஸ் நிறைய பேஷண்ட்ஸ் நான் பார்க்கும்போது அவங்க சொல்கிறது மைண்ட் கொஞ்சம் காமாகவே இல்லை, ஆங்ஸைட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க, ஸ்லீப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்லோகாஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? லலிதா சஹஸ்ரநாமம், லலிதா த்ரிஷதி, விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஓகே, ருத்ரம், வேத மந்திரங்கள் has got tremendous powers. ரொம்ப என்ஜாய் பண்ணி டீச் பண்ணேன். ஐ என்ஜாய் டீச்சிங். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை தடவை மிஸ்டேக் பண்ணாலும் I will not lose my patience. Because I enjoy it. Because I enjoy it. I know this is useful. I don't expect any money from them. நான் ஃபீஸ் எதுவும் கலெக்ட் பண்றது இல்லை. அவங்களும் ஆனால் குருதட்சணை கொடுக்கலன்னா எங்களுக்கு வந்து இது நல்லது இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி வாட் எவர் தே கிவ் அதை ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிப்பேன். அவ்வளோதான். வாட் எவர் அது கைண்டாக இருந்தாலும் கேஷாக வாட் எவர் தே கிவ் அதை வந்து ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் ஐ வில் நாட் டிமாண்ட் எனிதிங். ஓகே, ஃபுட் இஸ் ஒரு மெயின் ரீசன் ஃபார் மை குட் ஹெல்த். நீங்கள் ஃபுட்டில் என்னென்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்க உங்களுடைய ஹெல்தி அண்ட் காம் லைஃப்க்கு? நீங்கள் வெஜிடபிள் கேட்குறீங்களா? இல்லை வாட் எவர் வெஜிடபிள் ஆர் கீரை, ஃப்ரூட்ஸ் யூ கேன் லிஸ்ட். எஸ், அஃப்கோர்ஸ். மார்னிங் வந்து என்னுடைய ரொட்டீன் என்னன்னு சொல்கிறேன். நான் மார்னிங் வி நார்மலி கெட் அப் பை 5 o'clock. ஓகே, வில் ஹேவ் காஃபி. நான் என் ஹஸ்பண்டு வி என்ஜாய் காஃபி. லிட்டில் நம்ம ஒரு ஃபுல் கப் குடிக்க மாட்டோம், ஆனால் அந்த ஒரு ஹாஃப் கப் காஃபியை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நான் உடனேவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேண்டியதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுடுவேன். ஓகே, ஃப்ரூட்ஸ், நார்மலி ஃப்ரூட்ஸ், பப்பாயா, ஆப்பிள், அது மாதிரி ஃப்ரூட்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஓட்ஸ் ஒரு நாள் சாப்பிடுவோம், ஒரு நாள் டோஸ்ட் சாப்பிடுவோம், சூப்பு. ஓகே, ஸோ இது மாதிரி ஹெல்த்தி ஐட்டம்ஸ் தான் நார்மலி வி டேக் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அது பண்ணிவிட்டு 6:30க்கு ஐ ஸ்டார்ட் மை யோகா. ஓகே, so 6:30 to 7:30. To 7:30 me and my husband we used to have our breakfast. The soup, okay, fruit smoothie, okay, oats kanji, அல்லது கேழ்வரகு கஞ்சி, okay, some பாசிப்பருப்பு கஞ்சி, okay, அது மாதிரி ஹெல்தி ஃபுட்டா சாப்பிட்டுட்டு நான் குளிச்சுட்டு சுவாமி விளக்கு ஏற்றிட்டு அது ரொம்ப டிசிப்ளின். ஓகே, ஓகே, அது கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அதில்? கண்டிப்பாக. ஓகே, அது முடிச்சப்பறம் நான் வந்து குக் பண்ணிடுவேன். தர்ப ஆசனம்னு சொல்றது, அது தர்பையில் ஆசனம். அதில்
உட்காந்து நான் வந்து கண்டிப்பா ஸ்லோகம் சொல்லுவேன். ஓகே 9 to 10 கண்டிப்பா நான் chant. தட் மீன்ஸ் நீங்கள் அருகம்புல் புல் மேலே உட்காந்து ஸ்லோகம் சொல்கிறதுங்களா? ஓகே அது நல்லது. ஸோ உங்களுடைய ஃபுட் பேட்டர்ன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை தாண்டி நீங்கள் ஏதாச்சும் உங்கள் மசில் ஹெல்த்துக்காக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா பண்றோம். ஏன்னா we have a gym at home. எங்களுடைய அபார்ட்மெண்ட்லயே ஜிம் இருக்கு. ஸோ அதுல கண்டிப்பா நாங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். ட்ரெட்மில், கார்டியோ, எலிப்டிக்கல், டம்பிள்ஸ், சைக்கிளிங் எல்லாமே ஒரு half an hour தான். ஓகே கன்சிஸ்டண்டா இருக்க முடியுதா உங்களால? டெய்லி பண்ண முடியுதா? கண்டிப்பா பண்ண முடியுது. ஒரு நாளைக்கு 2 times பண்றேன். மார்னிங் 2 வெஜிடபிள் இருக்கா மாதிரி பாருங்க. ஓ கிரேட். என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க? நீர்க்காய்கள், பூசணிக்காய், சௌச்சௌ, அதுக்கப்புறம் சுரைக்காய், பரங்கிக்காய், கொடமிளகாய். ஓ கிரேட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சவுத் இந்தியன் வெஜிடபிள் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க. நார்த் இந்தியன் ஃபுட்டு நாங்கள் ரொம்ப போகிறது. டின்னர் வந்து 6 o'clock. இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல், உப்புமா, கோதுமை ரவா உப்புமா, அவல் உப்புமா, அல்லது அரிசி உப்புமா, அல்லது சேவை, இடியாப்பம் சொல்லுவாங்க, அது சேவை வித் சம் வெஜிடபிள். கண்டிப்பா ஏதாவது ஒரு வெஜிடபிள் இருக்கா மாதிரி பார்த்துட்டு நைட்டும் கண்டிப்பா சாப்பிடுவோம். மோர் சாப்பிடுவோம். பரவாயில்ல. ஆனா உங்களால இப்போ வெரைட்டி ஆஃப் ஃபுட் எடுத்துக்க முடியுது ஆக்சுவலி. குட் குட். ஓகே ஓகே. புரோட்டீன் நான் தனியா அந்த டப்பால இருக்கிறது எதுவும் வாங்குறது கிடையாது. ஃபுட்ல சுண்டல், ஏன்னா எனக்கு ஸ்நாக்ல சுண்டல் வந்துரும். வீக்லி ஒரு 2 to 3 days வந்து யூஸ் டு ஹேவ் சுண்டல். ஓகே. சோ அதுல புரோட்டீன் வந்துரும். அது ஸ்ப்ரவுட்டடாவும் பண்ணிப்பேன். அதனால we get good protein. ஓகே ஓகே. அண்ட் அது மாதிரி தான். சூப்பர். ஸோ உங்களை பார்த்து நாங்கள் என்ன கற்றுக்கணுன்னா, உங்களால் 70 இயர்ஸில் பண்ண முடியுது அப்படின்னா நாங்களுமே பண்ணலாம். லைஃப்பில் மைண்டை காமாக வச்சுக்க முடியும், கரெக்ட் டைமுக்கு ஜிம் போக முடியும், அண்டு மைல்டு வாக்கிங் அட்லீஸ்ட் டெய்லி பண்ண முடியும், ஃபுட்டுமே கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும்னு கற்றுக்க முடியுது. மெயினாக இந்த வீடியோடைய மெயின் எய்மே இதான், உங்களால் முடியும் போது மற்றவங்களாலையும் முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணுறது. தேங்க்யூ மேம். மற்றவங்களுக்கு இது கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் என்னால் கிடைச்சதுன்னா, இன்ஸ்பைரிங்காக நான் இருக்கேன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். தேங்க்யூ. பிகாஸ் நான் உங்களுடைய அந்த மெட்டபாலிக் ஸ்கேலில் பார்க்கும்போது உங்கள் மெட்டபாலிக் ஏஜுமே 20s கிட்ட இருக்குது, நீங்கள் ஆனால் 70s இருக்கீங்க. தட் மீன்ஸ் அதுக்காக இந்த மெயின் வீடியோ பண்ணுறது. உங்கள் மெட்டபாலிக் ஏஜை இந்த டைமில் இப்படி வச்சுருக்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான மைண்ட் அண்ட் ஆக்டிவான லைஃப் ஸ்டைல். அதுக்கு என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட். அதான் மைண்ட், பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மணி. ஓகே. கண்டிப்பா பணம் வேணும், ஆனா பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை. ஓகே ஓகே. ஸோ ஏர்ன் பண்ணிட்டே இருக்கும்போது ஹெல்த் மேலேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண சொல்றீங்க. மென்டல் அண்ட் ஃபிசிக்கல். ஓகே. ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லை, மென்டல் ஹெல்த் இஸ் ஆல்சோ ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ உங்களுக்கு அந்த டைம்லேயே டாக்டர் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் டைம் தான் உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் இருக்குது, அதை தாண்டி இருந்துச்சுன்னா தட் இஸ் அ வேர்ல்ட் ரெக்கார்ட்னு. ஸோ இட்ஸ் பீன் எத்தனை வருஷம் ஆயிருக்கு உங்களுக்கு? எனக்கு வந்து சர்ஜரி 53 இயர்ஸ். 53 இயர்ஸ் ஆயிருக்கு. ஜூன் 20th 53 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஹெல்தி அண்ட் நோ டிஸ்கம்ஃபர்ட். அப்பவே சாலமன் வெக்டர் வந்து எனக்கு அந்த 1.8 2.5க்கு அது டைலேட் பண்ணி வச்சிருந்தாங்க. 1.8க்கு ஷ்ரிங்க் ஆன உடனே எனக்கு அப்போ விவரம் தெரியல. எனக்கு வந்து வேற வேல்வ், ஆர்டிஃபிஷியல் வேல்வ் மாத்துங்க டாக்டர். அப்போ டாக்டர் சாலமன் விக்டர் நத்திங் ஈக்குவல் டு நேச்சுரல் டிஷ்யூஸ், அதனால யூ கேன் மேனேஜ் வித் திஸ், அதனால டோன்ட் வரி, அதனால உனக்கு ஆர்டிஃபிஷியல் வேல்வ் எல்லாம் நான் வைக்க மாட்டேன், இதுல மேனேஜ் பண்ணுவேன். அவருடைய வார்த்தைகள் பலிச்சதோ என்னமோ. லக்கிலி உங்களுக்கு கிடைச்ச டாக்டர்ஸுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா உங்கள் நேச்சுரல் வேலை கொண்டு போயிருக்காங்க. என்னுடைய கார்டியாலஜிஸ்டும் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டுன்னு அவருக்கு டாக்டர் கார்டியாலஜிஸ்ட் சொல்றாங்க. 53 இயர்ஸ் இருக்காது, கால்சிஃபிகேஷன் வந்துடும் உடனே. அது வந்து இப்போவும் எல்லா வேல்வுமே நல்லா இருக்கு. அதுக்கான காரணம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலும் பீஸ்ஃபுல் மைண்டும். பீஸ்ஃபுல் மைண்ட், காட்ஸ் கிரேஸ். எஸ். இவங்க தான் அவங்களோட ஹஸ்பண்ட். இவருமே இந்த வயசுலையுமே எப்பவுமே ஆக்டிவாக இருக்காரு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுறாரு, ஹெல்த்தி டயட் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அண்ட் 70 இயர்ஸ் ஆகிட்டுமே ஒன்றா ஹெல்த்தியாக சப்போர்ட்டிவாக இருக்க முடியும்னா அதுக்கு இவங்க ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். தேங்க்யூ சார். ஓகே மேம், நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. பட் நீங்கள் ஹோமியோபதி எதுக்கு சூஸ் பண்ணீங்க அண்ட் எப்போ சூஸ் பண்ணீங்க, என்ன கண்டிஷனுக்காக சூஸ் பண்ணீங்க, இதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் வரும்போது நிறையா இருக்குது. இதில் இந்த ஹோமியோபதியை நாங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்குது. ஒரு 23 இயர்ஸ் 24 இயர்ஸ் பேக் எங்களுடைய டாட்டருடைய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் 6th month ஷி வாஸ் டயக்னோஸ்ட்
சர்விக்ஸ் தின் அவுட் ஆயிடுது, பேபி ஹோல்ட் பண்ண முடியல, அதனால நீங்கள் இந்த காலை மேலே தூக்கி வச்சுக்கணும், 1 hour 5 minutes தான் கீழே இறங்கி நடக்கணும், அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஷீ இஸ் இன் US. நாங்கள் இந்தியாவில் இப்போ டெலிவரிக்கு போகணுன்னு பிளான் பண்ணவங்க ஹரிட 6th month வி ரஷ்டு. போகிறதுக்கு முன்னாடி இப்போ எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இது மாதிரி போகிறோன்னு சொன்னோம். அவர் என்னுடைய பிரதர் ஹோமியோபதி டாக்டர், அவர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து இந்த கேர்ளுக்கு ஏதாவது மருந்து வாங்கிட்டு போகலாமேன்னு சஜஸ்ட் பண்ணினார். ஸோ அதனால அந்த ஹோமியோபதி டாக்டரை பார்த்து இந்த கண்டிஷனை சொன்னோம். அவர் பேஷண்ட்டை பார்க்கல, பேஷண்ட் அவரை பார்க்கல. நாங்கள் மெசேஜ் சொன்னது மாதிரி சர்விக்ஸ் தின் அவுட் ஆகிடுத்து, ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சின்னு சொன்னோடனே ஹி கேவ் சம் மெடிசன்ஸ். என்ன மெடிசன்லாம் எனக்கு இப்போ சொல்ல தெரியல. நாங்கள் வி கேரிட் த மெடிசன், வி ஸ்டார்டட் கிவிங் டே 1லேருந்து கொடுக்க ஆரம்பித்தோம். எவ்ரி 15 days ஸ்கேன் எடுக்கும் போதெல்லாம் விட சர்விக்ஸ் திக் அவுட் ஆச்சு, தின் அவுட்டில் இந்த பேபி ஹோல்ட் பண்ண முடியா. அது அங்கே மெடிக்கலி அவங்களுக்கு வந்து எப்படி தடும்னு திக் அவுட் ஆகுதுன்னு புரியல அவங்களுக்கு. இருந்தாலும் இட்ஸ் ஃபேக்ட், அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியா இருந்தது. அதனால 9 months 36 weeks ஆற வரையிலும் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும்னு சொன்னாங்க. பட் கொஞ்சம் ரிலாக்ஸ் நாங்கள் ஃபேமிலியில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 36 week அப்புறம் இந்த ஃபேமிலியில் பண்ணுற அந்த ஃபங்க்ஷன்ஸ் அது மாதிரி பண்ணினோம். அதுக்கப்புறம் 4 weeks 40 weeks வரையிலும் நார்மலாக இருந்து நல்லா வாக் பண்ணி பெயின் எடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நார்மல் டெலிவரி ஆச்சு. இட்ஸ் a boy baby. அவனுக்கு 23 years ஆகுது. he is in working in Google now. ஓகே, ஸோ தட் வாஸ் அ இன்டெகிரேட்டட் அப்ரோச். ஹோமியோபதி அண்ட் அலோபதி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஸோ அதனால அதுதான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஹோமியோபதிக்கு போனால் அங்கே வந்து நேச்சுரலி எங்கள் சன்னிலாக்கு போலன் அலர்ஜி அந்த ஊரில் வரும் எல்லாருக்குமே. அந்த சம்மர் வரும், ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சதுன்னு போலன் அலர்ஜி இருந்து அதுக்கு. ஸோ எவ்ரி இயர் நாங்கள் யூஎஸ் டு ஹெல்ப் அவர் டாட்டர். ஸோ அது வந்து அந்த போலன் அலர்ஜியை ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணோம். ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது ஹோமியோபதியில். அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாப்பிள்ளைக்கு வந்து கண்ணில் சம் ப்ராப்ளம் வந்தது. ஐ திங்க் அப்ரேஷன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் வெரி ஷியூர் அபவுட் த மெடிக்கல் டேர்ம். அப்ரேஷன் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே இந்தியாவுக்கே அவர் வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க, அது ஒன்றும் பண்ண முடியல. யூஎஸில் ஜான் ஹாப்கின்ஸ்லையும் பார்த்தாங்க, ஒன்றும் சரியாகலை. ஆனால் இந்த ஹோமியோபதி டாக்டரை நாங்கள் கன்சல்ட் பண்ணினோம். இது மாதிரி இங்கே சன்னிலாக்கு இருக்குது, நான் ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மெடிசன் கொடுத்தேன். அந்த 3 மெடிசனையும் நாங்கள் எடுத்து போனோம். மெர்க்கார்னு ஒரு மெடிசன், கால்சிஃப்ளார்னு நினைக்கிறேன், காலிபை, 3 மெடிசன் அவர் கொடுத்தார். மெடிசன்ஸ் கொஞ்சம் காட்டுறீங்களா அவரோட ப்ரிஸ்கிரிப்ஷன்? ஓகே, ஸோ இது வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது? 22-23 years முன்னாடி, 2004 or so. Okay. அது கொடுத்த உடனே ஐ திங்க் he took it for 3 months. Okay. If I remember correct, he took it for 3 months. அதுக்கப்புறம் கண்ணில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு அவ்வளோ நல்ல, ஏன்னா அங்கிட்ட கார் டிரைவ் பண்ணுறதுங்கிறது ரொட்டீன், வேறு வழியே கிடையாது. அதனால அது ஒரு இது எங்களுக்கு மனசுக்கு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஹோமியோபதி இந்தியாவில் ஒரு அந்த டாக்டர் எங்களுக்கு இருந்துட்டு இருந்தார். அவர் நவ் இஸ் பிகம் ஓல்டு. இவருக்கு இப்போ 95 years. அவர் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தார். அப்போ இவர் அந்த லுக் ஒரு நல்ல ஹோமியோபதிக்கு சார் 2-3 பேர் பார்த்தோம். எங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஒரு முறை இந்த பில்டிங்கை வேறு ஏதோ வாங்கிறதுக்கு நாங்கள் வந்தபோது டாக்டர் மீனா ஹோமியோபதி கிளினிக்னு பார்த்தோம். சரி போய் பார்க்கலாமேன்னு அந்த நம்பரை எழுதிட்டு நாங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கின்னு வந்தோம். அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ்டு வயசான டாக்டராக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்தால் வெரி யங், எனர்ஜெட்டிக், மேஜிக்கலாக இருந்தது எங்களுக்கு பார்க்கறதுக்கு. அதனால இது அவங்கள பார்த்ததோடனே மனசுக்கு வந்து இவ்வளோ யங் உமனாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் நாங்கள். இப்போ நீங்கள் ஃபீடிங் சின்ன குழந்தை இப்போ தான் டெலிவரி ஆச்சுன்னு சொன்னீங்க நீங்கள். ஆனால் எங்களுக்கு வந்து ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு இந்த கிளினிக்கில் வந்த அப்புறம் எங்களுக்கு வந்து வேறு எதுவுமே தேவையில்லை. லைஃப்பில் வந்து பீஸ்ஃபுல்லாக ஹெல்த்தியாக எங்களுடைய லைஃப்பை வந்து கொண்டு போகிறதுக்கு இந்த டாக்டரோட ஹெல்ப் போகிறோம் அப்படின்னு. இது ரியலி வி ஃபீல் ஸோ பிளெஸ்ட். தேங்க்யூ மேம்.